சபரிமலை செல்லும் பக்தர்கள் கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் இடித்துக்கொண்டு சண்டை போடக்கூடாது, அமைதியை பேண வேண்டும். பூபால பளிஞன் என்ற காளி பக்தன் நேபாளத்தில் வசித்தான். அவன் காளி பூஜை நடத்தி சாகாவரம் பெற விரும்பினான். இதற்காக காளிக்கு பலியிட ஒரு இளம்பெண்ணை மந்திர கயிறு கட்டி இழுத்து வந்தான். அவளால் அதிலிருந்து மீள முடியவில்லை. அவளது கதறல் ஒலி சிவபெருமானின் காதுகளில் விழுந்தது. தன் மகன் சாஸ்தாவை அழைத்த சிவன் அவளை காப்பாற்ற உத்தரவிட்டார். சாஸ்தா அவள் முன் தோன்றியதுமே அவளை கட்டியிருந்த மந்திர கயிறு அவிழ்ந்தது. பூபாலனுக்கு தர்மத்தை உணர்த்திய சாஸ்தா, எத்தனை வகை பூஜைகளை எந்த தெய்வத்துக்கு நடத்தினாலும் மரணம் என்பது மனிதனுக்கு உறுதியானது என எடுத்துச் சொன்னார். பூபாலனும் மனம் திருந்தினான். பார்த்தீர்களா, சண்டைக்கு வந்தவனிடம் கூட சமாதானம் பேசியவர் தர்மசாஸ்தா. அவரது சந்நிதிக்கு செல்லும் பக்தர்களும் சமாதானம் பேண வேண்டாமா? ஐயப்பன் கோவிலுக்கு அமைதியாய் சென்று வாருங்கள்.